சனி பகவான். சனி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு வித பயம். உண்மையிலே சனி பகவான் அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடியவரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். உங்கள பல பேர் கேட்கலாம், தப்பு பண்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நல்லது பண்றவங்க தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கர்மவினை கடவுளா இருக்கிற இந்த சனி பகவான் முதல்ல ஒருத்தனை ஆட விடுவாரு. அவன் ஆடி அடங்குற நேரத்துல தான் இவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாரு. இவர் கர்ம வினைகளை மெதுவா தான் கொடுப்பாரு. அதனாலதான் இவரை மந்தன் அப்படின்னு அழைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா நேர்மையான ஒழுக்கத்தோட நியாய உணர்வோட இருக்கிறவங்கள சனி பகவான் அனுகிரகத்தோட பாதுகாப்பாரு. தர்மமும் ஒழுக்கமும் தவறி இருக்கிறவங்கள சனி பகவான் தண்டிக்காம விட்டுறதும் கிடையாது. ஏன்னா நம்ம செய்யற தவறுகளுக்கு தண்டனை தந்து நம்மளை நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில எந்தவித பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு துணிச்சலையும் நல்ல அனுபவத்தையும் சனி பகவான் தருவாரே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருத்தரை கைவிட மாட்டாரு. தர்மம், அதர்மம், காமம், மோட்சம் இந்த நான்குக்குமே இவர் தான் காரகனா இருக்கிறாரு. கணபதி அப்புறம் ஹனுமனை வழிபட்டா சனி பகவானோட பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லி நம்மள பல பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு சனி பகவான் ஃபேவரட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.